ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஸ்நேகிதியோட இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கோஸ் வச்சு பண்ணக்கூடிய ஒரு சாதம். குழந்தைங்களை காய் சாப்பிட வைக்கிறது எவ்வளோ கஷ்டமான வேலை, அந்த வேலையை ஈஸியாகிறது தான் இந்த ரெசிபியோட ஸ்பெஷாலிட்டி. வாங்க இந்த சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கோஸ் ஸ்லைஸ் பண்ணி நறுக்கி வச்சுருக்கேன், 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, தாளிக்கிறதுக்கு பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனைஸ், கல்பாசி, 1 ஸ்பூன் சோம்பு. இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். இப்போ இந்த தாளிக்க வச்சுருக்க மசாலா சாமான்லாம் போட்டு தாளிச்சுக்கிறேன். அடுத்ததாக வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் அதிலே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இதில் மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் இதில் நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளியை நல்லா வதக்க விடுங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கினதும் அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க கோஸை போட்டுக்கலாம். கோஸ் நல்லா வதங்க விடணும். இந்த கோஸ் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கி வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். லாஸ்ட்டாக இதில் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மேத்தி ஆப்ஷனல் தான், அது இல்லைன்னா கூட பரவாயில்ல. கொத்தமல்லி இருந்தால் கூட சேர்க்கலாம். இப்போ இந்த கலவை ரெடி ஆயிடுச்சு. இது வேக வச்சுருக்க சாதத்தில் போட்டு கலர்னா கோஸ் சாதம் தயார்.